சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். சொல்லாத வார்த்தையைன்னு சொன்னா சொல்ல முடியாத, சொற்களுக்கு எட்டாத, பிறர் இதுவரையிலும் சொல்லாத, இப்படிலாம் அர்த்தம் பண்ணலாம். இதுவரையிலும் யாரும் இந்த விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, இது சாதாரண அர்த்தம். சொல்லாத வார்த்தைங்கிறது இன்னொரு அர்த்தம். சொற்களால் விளக்க முடியாத விஷயத்தை விளக்கி சொன்னான். சொற்களுக்கு எட்டாதது தெரியும் நமக்கு. சொற்களுக்கு எல்லைக்குட்பட்ட பொருளே சொற்களுக்கு அடங்கும். பரம்பொருளோ எல்லைக்கு உட்படாததாக இருக்கிறது. எனவே சொற்களுக்கு அடங்காது. எல்லைக்கு உட்படாதது என்று சொல்லுவதன் மூலம் ஓரளவு அதை விளக்க முடியும். சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி. இப்பேற்பட்டவர் அவர். ஆதி அனாதியும் ஆகி. ஆதின்னு சொன்னா இந்த உலகத்துக்கெல்லாம் முதற் பொருள் காரணம். அனாதின்னு சொன்னா அவருக்கு காரணம் எதுவும் இல்லை. இந்த உலகத்திற்கெல்லாம் காரணமானவன் இறைவன். எனவே அவன் ஆதி. அவனே இவ்வுலகத்திற்கு துவக்கமானவன். ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதிங்கிற சொல் சம்ஸ்கிருத சொல். ஆதினா ஆரம்பம், தொடக்கம்னு அர்த்தம், முதல்னு அர்த்தம். அதனால தான் முதல்ங்கிற சொல்லையும் பயன்படுத்துகிறார் வள்ளுவர், ஆதிங்கிறதையும் பயன்படுத்துகிறார். ஆக ஆதி. அப்புறம் அனாதி. அனாதினா அவருக்கு யார் ஆதின்னு கேட்கப்படாது. அவர் அனாதி. அவர் காரணம் இல்லாதவர், தனக்கு காரணம் இல்லாதவர், ஆனால் தான் அனைத்திற்கும் காரணமானவர். இறைவன் இவ்வுலகம் அனைத்திற்கும் காரணமானவன். ஆனால் இறைவனுக்கு யாரும் காரணம் இல்லை. இறைவன் தான் தோன்றி அவர் யாண்டும் உள்ள பொருள். ஸ்வயம்பூ அனாதியுமாகி எனக்கு ஆதி அவர்தான். அவருக்கு அவர் அனாதியானவர். எனக்குன்னா என்ன அர்த்தம்? தன்னையும் தன்னை சார்ந்துள்ள உலகத்தையும் தான் சார்ந்துள்ள உலகத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். ஆனந்தமாய். ஆனந்தமாய்னா எனக்கு ஆனந்தமாய், எனக்கு இன்பம் தருகின்ற பொருளாய், அறிவாய், எனக்கு அறிவை கொடுக்கக்கூடியவராய் இறங்குகின்றார். அப்படி சொல்லலாம். அல்லது என்னிடத்திலே சச்சிதானந்த வடிவாய் விளங்குகின்ற அந்த ஆதியும் அனாதியுமான பரம்பொருள் அப்படின்னு சொல்லலாம். இதை கடவுளாகவும் விளக்கி சொல்லலாம், பிரம்மம் அல்லது பரம்பொருளாகவும் விளக்கி சொல்லலாம். பிரம்மம் கடவுளை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கேன் இந்த விஷயத்தை, அதனால் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்றிலங்கும். ஆனந்தம் சச்சிதானந்தத்தில் சொல்கிற ஆனந்த ஸ்வரூபம். அறிவாய்ங்கிறது ஞானம், சுத்த சைத்தன்யம். நின்று இலங்கும். நின்று இலங்கும்னு சொல்கிறதுலையே சத்துங்கிறது அடங்கிவிட்டது. சச்சிதானந்த ஸ்வரூபமாய் இருக்கக்கூடிய பரம்பொருள் ஜோதி. இன்று இலங்கும் ஜோதினா பிரகாசம் பொருந்தி அந்த மெய்ப்பொருள். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.
தந்தை தாயும் நீ, என்னுயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம். ஹரி ஓம்.